ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்காக எங்கள் அம்மாவும் அப்பாவும் சமையல் தான் செஞ்சிட்ருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அம்மா வந்து மாங்காய் வந்து வணக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நேற்று மாங்காய் ஏற்றுற வேலைக்காக போயிருந்தாங்க. அங்கேருந்து மாங்காய் கொண்டு வந்தாங்க. அது வந்து அம்மா மாங்காய் தூக்கு மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, மாங்காய் தொக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. உப்பு இல்லையாம்மா? கொண்டா உப்பு பத்தலையா? ஆமாம், உப்பு பத்தலைம்மா. எங்கள் அப்பா வந்து இங்கே ஒரு கருவேப்பிலை செடி கொண்டு வந்து எவ்வளோ பக்குவமாக வச்சுருக்குறாங்கன்னு வருங்குதே. செடி தெரியுதுங்களா? எங்கள் அப்பா வைக்கலையாம, எங்கள் அம்மா தான் வச்சாங்களாமாங்க. மாற்றி சொல்லிட்டுன்னு திட்டுறாங்க எங்கள் அம்மா. இங்கே வருங்க, அது வச்சு மேலே இந்த மாதிரி குச்சியெல்லாம் எடுத்து போட்டு விட்ருக்குறாங்க. ஆடுது வாய் வைக்காமல் இருக்கிறதுக்கு. எங்கள் அம்மா வந்து மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. காரமாக நல்லா வரமிளகாத்தூள் நிறைய போட்டு காரமாக செஞ்சிட்ருக்காங்க. எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு ஊற்றிட்டியா எப்படிம்மா? மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பேசினி, உனக்கு வேணுமா? உனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணுமா? மாங்காய் வேணுமாடி? இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முருங்காய் விலை வந்து எங்கள் ஊரில் ரொம்ப மலிவாக இருக்குது. அதனால அப்பா வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு கட்டு முருங்காய் கொண்டு வந்தாங்க. அதை அரிஞ்சு வச்சுருக்குறோம் முருங்காய் வணக்கிறதுக்கு. சூப்பரான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கார சாரமாக எண்ணெய் எங்கள் அம்மா நிறைய ஊற்றிருக்காங்க. வெந்தயத்தூள் போட்டு அருமையாக இருக்குது. உனக்கு வேணுமா பாப்பா? ஏன்னா மாங்காய் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? வேண்டாமா? சரி போ. செல்ல கையில் எடுத்தாவே அவள் பதிலே பேச மாட்டாளுங்க. வெக்கம் அப்படிதானே? வெக்கமே இல்லையா? சுடுதுங்க, ரொம்ப ஓவராக சூடாக இருக்கு. ஒரே அடுப்புதான். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு தான் பத்தலம்மா. வேற லெவலில் இருக்குங்க. தயிர் சோறு, நல்லா கஞ்சி சோறு கரைச்சி ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, எங்கள் அம்மா எனக்காக செஞ்சது. சரிங்க, இதே மாதிரி உங்களுக்கு தொக்கு வேணும்னா இதே மாதிரி சிம்பிளாக செய்யுங்க. சும்மா கடுகு கருவேப்பிலை போட்டு 2 வெந்தயத்தை தான் நுணுக்கி போட்டிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சீக்கிரமாக 2 நாள்லேயே காலி ஆயிரும். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானே சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். பாய் சொல்லிடலாமா தங்க? சொல்லிடலாமா? என்ன பாய் சொல்லலாமா? என்ன பேசவே மாட்டாளுங்க. ஆனால் 8 ரூபாய் பேசுவா. அவன் முகத்தை காட்டு, முகத்தை பாருங்க. ஆனால் எதுவுமே பேச மாட்டான்னு நினச்சிடாதீங்க. 8 ரூபாய் பேசுவா.